வேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடைய விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க. ஆனபடினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய், எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு பிரிந்து போய். லாங்குவேஜுடைய சிமிலாரிட்டியை கவனிங்க. லாங்குவேஜ் எவ்வளோ சேமாக இருக்குதுன்னு கவனிங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் உன்னுடைய தேசத்தை விட்டு உன்னுடைய ஜனத்தை விட்டு புறப்பட்டு போன்னு சொல்கிறாரு. அங்கே எப்படி சொல்கிறாரு? புறப்பட்டு போ. எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போ. நல்லா சத்தமாக தான் சொல்லுங்களேன். ஆயிட்டாங்க எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போ. ஆபிரகாம் சொல்கிறாரு, தேசத்தை விட்டு போயிடு, டோட்டலாக கட் பண்ணிடுன்ட்டாரு. உன் ஜனத்தோட விட்டு போயிடு போ அப்படின்றாரு. இங்கே விசுவாசிகளுக்கு அதே சொல்லப்படுகிறது. ரட்சிப்பு என்று அழைக்கப்பட்டவர்களுக்கு அதே சொல்றார் பவுல். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய். புறப்பட்டு போயிட்டீங்களா? ஹலோ, முன்ன இருந்த வாழ்க்கையிலே தான் இருக்கிறோமா, இல்லை புறப்பட்டு வந்துட்டோமா? சிலர் இன்னும் பேக்கப்பே பண்ணல. ஒரு ஆள் என்கிட்ட சொல்கிறான் பாருங்க, அதான் பாஸ்டர் இப்படி போய் சிக்கிக்கிட்டேன். அதாவது கிறிஸ்மஸ் வரட்டும்னு காத்துட்ருக்கிறேன், அதுக்கப்புறம் நியூ இயர் வருது இல்லையா, நியூ இயருக்குள்ளே இதெல்லாம் செட்டில் பண்ணி எல்லாம் சரி பண்ணிவிட்டு நியூ இயர்லேருந்து ஒரு புது மனுஷனாக நான் வருவேன். இன்னும் 2-3 மாதம் டைம் கேட்குறார். அந்த 2 மாதம் வரைக்கும் இதுலேயே உழந்துக்கிட்டு இருக்கிறேன், இதுலேயே உருண்டுக்கிட்டு இருக்கிறேன், பண்ணி மாதிரி இதையே அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நியூ இயர் வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு புது மனுஷனாக நான் வந்துடுறேன். இட்ஸ் பையிங் டைம். ஏன் இப்போ உடனே வர முடியாதா? கடவுள் உன்னை உண்மையாக அழைக்கிறாருன்னா, ஒரு ஜீவனுள்ள தேவனாய் அவர் இருப்பார் என்றால், அவர் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு போன்னு சொன்னார்னா உடனே போட்டிப்படிகள் தூக்கிட்டு கிளம்ப வேணாமா? இவர் எப்பேற்பட்ட மகிமையின் தேவன், உன்னை நடத்தக்கூடியவர். உனக்காக ஒரு பெரிய கானான் தேசத்தை, அருமையான நலமும் விசாலமான பாலும் தேனும் ஓடுற ஒரு வாழ்க்கையை, நிம்மதியாக கண்ணு முன்ன படுத்து தூங்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை, சந்தோஷமான குடும்ப வாழ்க்கையை, சந்தோஷமான நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை வைத்து கொண்டு அழைக்கிறாரே, போகக்கூடாதா? ஹலோ, எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போ. பேக்கப் பண்ணாதவங்களும் இன்னைக்கு பேக்கப் பண்ணிடணும். இப்போவே போயிடணும். உடனே போயிடணும். உள்ளத்திலே ஒரு தீர்மானம் பண்ணோம், இனி இப்படி கிடையாது, நான் இருக்க மாட்டேன், கர்த்தருக்கு